கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. கொண்டாடி சொல்கிறா, மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் லட்டில் கலக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என் பொண்ணுக்கு பண்ணேன், அப்பா பால் மாட்டோட கொழுப்பு தானே, ஆராய்ச்சி பண்ணால் என்ன தான் தெரியும், கொழுப்பு மாதிரி தானே தெரியும்னா. நம்ம 2 பேருமே லட்டு பார்க்கல, லட்டு சாப்பிட்டுக்கிறோம். லட்டில் கொழுப்பு பண்ணாங்களா நமக்கு தெரியாது. மாட்டோட கொழுப்பு வெண்ணெயாகி நெய்யாகி வந்துடும். பாலை கறந்து கொழுப்பு எடுத்து போனால் கொழுப்போட வாசனையும் நெய்யோட வாசனையும் ஒன்றா இருக்கும். நான் சாப்பிட்டுக்கிறேன். கொழுப்போட வாசனையும் நெய்யோட வாசனையும் எப்படி தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். இதில் வர இப்போ பண்ணி வர கூட ஆட் ஆகுது. இப்போ பிரச்சனை என்னன்னா, லட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காக சொல்கிறாங்களா, உண்மையிலேயே லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துக்கிறாங்களா? ஏன்னா எதனா ஒன்று விளம்பரம் ஆகணும்னா அது ட்விஸ்ட் வச்சு வேறு மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ நான் என்ன நினைக்க முடியும், காலகாலமாக சாப்பிட்ற எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு மாட்டு கொழுப்பு சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது, நெய் சாப்பிட்டாலும் எனக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை. சைவ பிரியர்களுக்கு தான் பிரச்சனை. பாவம், என்னடா இது, நான் நேரடியாக மாட்டு கொழுப்பை கொடுத்துட்டானுங்களே, நம்ம நெய்யின்னு சாப்பிட்டுமேன்னு. சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, இது சாப்பிட்றதுக்கு பன்னி கொழுப்போ இல்லை மாட்டு கொழுப்போ சாப்பிட்றதுக்கு அது ஒரு பிரச்சனையா? ஏன் என்ன இல்லை, நான் ரொம்ப புனிதமானவங்க நினச்சிருந்தோமே, நம்ம மாட்டு கொழுப்பே சாப்பிடாம இருந்தோமே, பன்னி கொழுப்பே சாப்பிடாம இருந்தோமே, ரெண்டையுமே கலந்துட்டானுங்களே, என்னென்ன ஆகும், அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ திருப்பதி லட்டில் பன்னி கொழுப்பு கலக்கலாமா கலக்கூடாதுன்னு யார் முடிவு எடுக்கணும்? அந்த அந்த குறிப்பிட்ட ஆளுங்க. இவ்வளோ பேரை ஏமாற்றிட்டாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம சொல்லப்பட்ட தகவலை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும்னா, உண்மைதானான்னு ஒரு கேள்விக்கு தான் இல்லையா, இந்த சம்பவம் உண்மைதானா அப்படி ஒரு கேள்விக்கு தான் இல்லையா? அது யாருன்னா நம்ம முடிவுக்கு வருவாங்களா பாருங்கள். இந்த விஷயம் உண்மைதான் ஊர்ஜிதமாக சொல்லுவாங்களா? கலக்கப்பட்டது எதனா ஒரு சர்டிஃபிகேட் குத்தி இவங்க தான் கொடுத்தாங்க, இந்த ஆராய்ச்சி மையத்துக்கு நாங்கள் எடுத்துன்னு போனோம், இது எந்த அடிப்படையில் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க? ஒரு பக்கம் இது அரசியல் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறான்னா, ஒருத்தர் செய்கிறத தப்புன்னு சொல்லி இன்னொருத்தர் சரின்னு சொல்கிறதுக்கு வந்துக்கிறான். இந்த அரசியல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சிக்காரனை ஒரு கட்சிக்காரன் செயல் சரியில்லைன்றது தான் சொல்கிறானே தவிர சரியானதை சொல்கிறது இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே எதிர்கட்சி வச்சுக்கிறான், குற்றம் கண்டுபிடிக்கிறதுனே இன்னொரு கட்சி வச்சுக்கிறான். ஒருத்தனும் குற்றம் கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணுகிறான், ஃபேமஸ் ஆகினுக்கிறான். இந்த காலகட்டத்தில் நாம் வந்துக்கிறோம், நமக்கு ஒரு லட்டு கொடுத்துக்கிறாங்கன்னா சாப்பிடுன்னா கம்முன்னு சாப்பிட்ரு, சாப்பிட வேணான்னா என்ன பண்ணாத சாப்பிடாத, வாங்கி சாப்பிட்டா வாங்கி எடுக்க முடியாது. அது என்ன கொழுப்பு கலந்துருந்தாலும் சாப்பிட்ட என்ன பண்ண முடியாது, இனிமேல் போயிட்டு உடனே இப்போ தான் தெரிஞ்சிச்சின்னா என்ன பண்ணு, கையை உள்ளே விட்டு வாந்தி எடுத்துரு. இப்போ வாங்கி சாப்பிட்றேன்னா ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தியானா தெரியாது, கம்முன்னு அது ரத்தமாக மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடிய பொருள் தான் கலந்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டு கொழுப்பும் சரி பன்னி கொழுப்பும் என்ன தான் மனுஷனுக்கு ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள் தான். பிளாஸ்டிக் கலந்துட்டா கஷ்டம், ஜீரணம் ஆகாது, உள்ளே போய் பேதி கீதியாக ஆகிடும். இருங்க வச்சிடலாம். அப்போது பன்னி கொழுப்பா மாட்டு கொழுப்பா நம்ம முடிவுக்கு வரல, கலந்து இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது. மூணாவதாலாம் நம்ம ஒன்றும் ஜட்ஜி ஆகி ஏன் இது மாதிரி கலந்தீங்க, இது மாதிரி கலந்ததுனால என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் இப்போ இது புருவாகி கோர்ட்டுக்கு போய் வாதாடி பேசி யார் கலந்தா எப்படி கலந்தாங்கன்னு பாரம்பரியமாக லட்டு செஞ்சுன்னுக்கிறாங்க. டேஸ்ட் மாறாமல் சைஸ் மாறாமல் அப்படி பண்ணுங்கிறாங்கன்ற போது சுத்தமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய மனிதர்கள் நம்பின்னு இருந்தாங்க. நம்பி தானே இவ்வளோ நேரம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ சந்தேகம் வந்துட்டு, முதல்ல நம்பி இருந்தாங்க, இப்போ சந்தேகம் வந்துருந்தாங்க. சாப்பிடக்கூடிய பொருள் தான் ஜீரணமாகக்கூடிய பொருள் முடிவு கொண்டா நீங்கள் சந்தேகமாக பண்ண வேணாம், நம்ப வேணாம். சந்தேகமாக பண்ண வேணாம், நம்ம லட்டு இது கையில் எதில் செஞ்சான்ட்டு அவசியம் இல்லை. ஒரு படம்லாம் எடுத்தானுங்க, கடலைப்பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பில் போட்டு கலந்துட்டு தான் செஞ்சாங்க, அதனால் அது அந்த குழம்புலாம் செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் இதை விட கொடுமையெல்லாம் இருக்குது. பிஸ்ஸாவிலலாம் மனுஷனுடைய முடி இருக்குதுல்ல, அது எசன்ஸ் எடுத்து போடுறாங்கன்னெலாம் படிச்சுக்கிறேன் நான். நீங்கள் KFC சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் போட்டே வச்சுருக்கோம், குழந்தைங்க இல்லை கர்ப்பிணிங்க பெண்கள் இந்த உப்பு அலர்ஜியாக இருக்கலாம், அதனால் இதை சாப்பிடும்போது யோசிச்சு சாப்பிடுங்கன்னு KFCயில் போட்டு வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ கலக்கிற பொருள்னா தான் வந்துக்கிறான். கலப்படம் இல்லாத ஒரு உலகம் இல்லவே இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்றேன்னு. நீங்கள் அது மாதிரி சைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் லட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா வீட்டில் லேப் வச்சுன்னு எடுத்து போட்டு என்ன பண்ணுங்கள் அப்பப்போ. ஆமாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட என்ன பண்ணி ஆகணும் நீங்கள். ஏன்னா இப்போ ஆயிடுச்சு. ஒரு முறை சன் டிவியில் காமிச்சாங்க, எல்லா எலும்பையும் எடுத்துன்னு போய் உருக்க வேண்டியது, எல்லா எலும்பையும்
கிடைக்கிற எலும்பெல்லாம் இருக்குதுல்ல, எடுத்துன்னு போய் சுடுதண்ணில் போட்டு நல்லா பாயில் பண்ண உடனே அதுலேருந்து கொழுப்பெல்லாம் வெளியே வரும் அந்த எலும்புலேருந்து. அந்த கொழுப்பெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி டால்டா, வெண்ணெய், நெய்ன்னு விற்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த இடத்த சீலம் வச்சாங்க. அப்படி ஒரு ஃபேக்ட்ரியே இருந்தது, எலும்பை உருக்கி கொழுப்பு எடுக்கிறது, எண்ணெய் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டு ஓரங்களில் விற்பாங்கல்ல எண்ணெய்லாம் செஞ்சுட்டு மிச்சமாயிடும்ல, மட்டனு, பீஃபு இதெல்லாம் வறுத்தெல்லாம் விற்றுனுக்குறாங்கல்ல, அந்த எண்ணெய்கள்லாம் மிச்சமாயிடும்ல, அதெல்லாம் எடுத்துன்னு போய் ஃபில்ட்ரு பண்ணி வாசனையை போட்டு சாமி கும்புறத்துக்கு தீப எண்ணெய், அந்த பேரில் நான் சொல்ல மாட்டேன், கம்பெனி பேர் கூட எனக்கு தெரியும், அந்த எண்ணெய் விற்கிறது. இது பூஜைக்கு மட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். அது எதுக்கு மட்டும்தான்? விளக்கேற்றும் எண்ணெய் எண்ணெய் இது, அது எது மட்டும்தான்? அதில் சமைச்சு கிமைச்சு சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன். அதனால் அவன் தொலைவாகவே போட்டிருப்பான். நெய் எண்ணெய் விற்கும், நெய் விற்கும் ஊரில், இந்தியாவில், தமிழ்நாட்டில். அந்த நெய்யில் போட்டிருக்கோம் இது அபிஷேகத்துக்கு மட்டும், நெய் அபிஷேகத்துக்கு மட்டும், தேன் அபிஷேகத்துக்கு மட்டும். அதை நக்கினேன்னா மேட்ரு முடிஞ்சிச்சியா? அது கல் மேலே ஊற்றுறதுக்குன்னே செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாமி கருப்டாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கு கற்பூர ஆராத்தி காட்டக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கற்பூரம் கொடுத்தனா அந்த கருப்புலத்துக்கு அநியாயத்துக்கு போக வரும். அது என்ன பண்ணுன்னா அந்த அந்த உள்ள இருக்கிற அட்மாஸ்பியரே மாற்றிடும். ஏன்னா நிறைய மீத்தேன்லாம் போட்டு செஞ்சிட்ருப்பான். கற்பூரம்னா ஒரிஜினலாக அந்த காலத்துலலாம் அதுலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், மூக்குக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதாக இருந்தது அந்த காலத்தில் இந்த கற்பூரம். இப்போ அப்படி இல்லை. பட்டை அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் வெள்ளை வெள்ளையாயிடும் தோல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே மிச்சமாகுது பாருங்க, அதை எடுத்து எசன்ஸு போட்டு உங்களுக்கு விபதினு விற்றுருவான். எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகிடும், குங்கம்னு ஒன்று செய்கிறாங்கல்ல, குங்கம், மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ந்து செஞ்சால் அது பேர் குங்கம். அப்படிலாம் செய்யறதில்லை, கெமிக்கல் வச்சுட்டு அதை விட ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் நம்பி வாங்கிடலாம். ஒட்டி ஏற்றிங்கன்னா ஒன்றும் ஆகாது. குங்கம் வச்சு நிறைய பேருக்கு வெந்து போய் அந்த இடத்துல தழும்பே ஆயிருக்கலாம், பார்த்துருக்கலாம் நீங்கள். அதனால் கலப்படம் இல்லாத உலகம் இல்லை. வருமானம் தான் வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிட்டவொடனே மனிதன் கேவலமாகி பக்தி பண்ணுற இடத்துல கூட என்ன பண்ணி வச்சுக்கிறான், பண்ணி கொழுப்பு, மாட்டு கொழுப்புலாம். சாப்பிட்றவனுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடாதவனுக்கு பாவம் தானே. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். காலம் மாறினே வருது. இங்கே கூட எல்லாம் பசும்பால் டீன்றாங்க. அது என்ன பசும்பால் டீ? தமாசா இருக்குது. டீயை குடிச்சு வாங்கி குடிங்கன்னா பசும்பால் டீ சாப்பிட்றேன், வெறும் டீ குடிக்கிறேன். என்ன யாரை ஏமாற்றிங்கிறீங்க? உண்மையிலே பசும்பால் பார்த்தீங்களா நீங்கள்? கேட்டாக்கா ஆடை கட்டினா அது பாலாக தான் இருக்கும்ன்ட்டு. ஏன் பாக்கெட் பால் ஆடை கட்டுறதுக்கு இல்லையா? உங்களை நீங்களே தயாராகிட்டீங்க, ஏமாத்துறதுக்கும் அவங்களும் தயாராகிட்டாங்க. சரியா? எப்படி இருங்க, ஏதோ ஒன்று கிடையாது, கெமிக்கல் தான் செஞ்சு கொடுப்பாங்க, கம்முன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டா சரி இதான் போதான்னு பாருங்கள். இல்லைன்னா பண்ண முடியாது. ஆராய்ச்சி பண்ணால் வாழ்க்கையில் முடிவுக்கு வர முடியாது. நான் அப்படி தான் பார்க்குறேன். உண்மையிலே திருப்பதி லட்டில் பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்புக்கு அங்கே இருந்தால் அது நம்ம பிரச்சனை இல்லை. யார் பிரச்சனை இது? இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நட முடிகிறவங்க பிரச்சனை. நம்ம எது கொடுத்தாலும் சாப்பிட்றா இல்லை, நமக்கு என்ன பிரச்சனை இது ஆரம்பம்? ஓகே. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.